10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா பிரெட் ஹல்வா செய்யலாம் வாங்க. வெல்கம் பேக் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீட்டு ஸ்டைலில் பிரெட் ஹல்வா செய்ய போகிறோம். இந்த பிரெட் ஹல்வா செய்யறதுக்கு 10 மினிட்ஸ் போதும், சட்டுன்னு ரெடி ஆகிடும். அது மாத்திரம் இல்லைங்க, இந்த பிரெட் ஹல்வா செய்கிறப்ப நம்ம ப்ரெட்டை எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை. ஸோ கண்டிப்பாக செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிரெட் எடுத்துக்கலாம். 6லேருந்து 7 பீஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரௌன் பிரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிரெட் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யலான்னா, பிரெட்டை ஒரு பிளெண்டரில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இதே போல் சேர்த்துக்கோங்க. மீடியம் பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ப்ரெட்டை சேர்த்துட்டு இதை நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ண போகிறோம். குறப்பாக அரைச்சிக்க போகிறோம். ஸ்மூத்தாலாம் அரைக்காதீங்க, கொஞ்சம் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், அரைச்சாச்சு. இதே போல் அரைக்கணும், ரொம்ப ஸ்மூத்தாலாம் அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சிக்கணும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் மெல்ட் ஆன பிறகு 10 முந்திரி 10 பாதாம் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தாங்க திராட்சை, உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ ரெய்சன் சேர்த்துட்டு இது நல்லா பொங்கி வருது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்லேருந்து வெளியில் எடுத்துருங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நெய் எடுக்காதீங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் மாத்திரம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், தனியாக எடுத்தாச்சு. இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த பேனில் நெய் இருக்குல்ல, இதுலேயே ப்ரெட்டை நம்ம அரைச்சோம்ல, அதை சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா நெய் எதுவுமே நான் சேர்க்கலைங்க. இப்போ இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். வறுக்கிறப்ப மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும். நீங்கள் வறுக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அடியில் கரிஞ்சிரும். ஸோ கைவிடாமல் இதே போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுங்க. பாருங்கள், இப்படி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். கைவிடாமல் வறுத்துட்டே இருந்தீங்கன்னா தான் இது நல்லா ஈவனாக ரோஸ்ட் ஆகும். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. நல்லா வறுத்துருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இதே பேனில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் 6லேருந்து 7 பிரெட் ஸ்லைஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் 1/2 கப் அளவுக்கு சுகர் சரியாக இருக்கும். இதில் இப்போ 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதோட இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சுகரை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்த பிறகு நம்ம ரோஸ்ட் பண்ண ப்ரெட் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் மீடியம் வச்சுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே இது நல்லா வேகட்டும். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடும். ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. 10 நிமிஷம் போதும், சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். வீட்டில் ப்ரெட் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா திக்காயிடுச்சுல. இந்த ஸ்டேஜில் பால் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நல்ல திக்கான பால் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே நம்மளோட ஹல்வா ரெடி ஆகிடும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த பேனில் ஹல்வா ஒட்டாமல் வரும்ல, அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போவே ஒட்டாமல் வந்தாச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. ப்ரெட் இருந்தால் போதும், சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒட்டாமல் வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முன்னாடியே வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் பாதாம், அதை சேர்த்துட்டு ஃபைனலாக ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டோட்டலாகவே நம்ம 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். பாருங்கள், பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. பேனில் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்திருக்கு. இப்படி தான் இருக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் செய்யலாம். இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். வாங்க இந்த பிரெட் ஹல்வாவை நம்ம சர்வ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் பிரியாணி செய்கிறப்ப ப்ரெட் இருந்தால் கண்டிப்பாக இந்த பிரெட் ஹல்வாவும் செஞ்சு சாப்பிடுங்க. ஐ ஹோப் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் மறக்காமல் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.